முதலாவதாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீர்தாமே பேசும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் என்னும் மன்னாவை மக்கள் கேட்கும் பொழுது கர்த்தாவே, அது அவர்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். உம்முடைய வசனங்கள் ஒன்று வெறுமனை திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வைராக்கியம். வைராக்கியம் நல்ல காரியங்களுக்கு நம்ம பாராட்டினோம்னா நம்ம மூலமா நற்கிரியைகள் நடைபெறும். யாக்கோபு 3:16 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எங்கே வைராக்கியமும் விரோதமும் இருக்குதோ அங்கே கலகம் உண்டு, கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வைராக்கியம் கொள்வது நம்ம நற்காரியங்களுக்காக நாம் வைராக்கியம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் யாரெல்லாம் வைராக்கியம் கொண்டார்கள், அதனால் அடைந்த பலன் என்ன என்பதை பற்றி நாம் தியானிப்போம். முதலாவது தனித்து நிற்கிற வைராக்கியம். தனித்து தான் மட்டும் அது வைராக்கியமாக இருந்தது யாருன்னா தானியேல். 6ஆம் அதிகாரத்திலையும் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரியு ராஜா அரசாண்ட அரண்மனையில் பிரதானிகள் இருக்கிறாங்க. அந்த பிரதானிகளுக்கு தலைவராக அடிமையாக வந்த தானியேலுடைய நல்ல நற்கிரியைகளையும் அவனுடைய அறிவுக்கூர்மையையும் பார்த்து அந்த அரசன் அவனை எல்லாருக்கும் மேலாக தேசாதிபதியாக அவனை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். இதை கேள்விப்பட்ட உடனே அவன் கூட இருக்கிற மற்ற பிரதான அதிபதிகள் அவர்களுக்கு பொறாமையாக இருக்கு. இவன் அடிமை, இவனை கொண்டு இப்படி உயர்த்துகிறாரே என்று சொல்லி அவர்களுக்குள்ள அவன் மேலே ஒரு வெறுப்பு வருது. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, அவனை ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமா என்று பார்க்கிறார். ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, ஒரு குற்றமும் காணவில்லை. பாருங்க, எவ்வளோ ஒரு நல்ல காரியமாக இருக்குது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் எப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அவனை போய் சொல்றதுக்கு அவனிடத்துல என்ன இல்லையா, ஒரு குற்றமும் இல்லை. அப்போ என்ன குற்றத்தை அவனிடத்தில் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவங்க எல்லாம் போட்டு யோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறாங்க. ஒரு சட்டத்தை உருவாக்குவோம். எப்படின்னா 30 நாள் அளவும் அரசனை தவிர்த்து வேறு எதையும் நம்ம வணங்கக்கூடாது. ஏன்னா அவன் என்னாலும் என்ன செய்வான், காலையிலே மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையும் அவன் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இருப்பான், ஜெபம் பண்ணுவான். யெகோவாகிய தேவனை நோக்கி எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்துவானாம். இதை இந்த மக்கள் பார்த்து இப்படி ஒரு சட்டத்தை உண்டாக்கி ராஜாவை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கவே கூடாது. ராஜாவுக்கு தன்னை குறித்து மக்கள் இவ்வளோ உயர்வாக நினைக்கிறார்கள் என்று உடனே அவன் ஒன்றுமே யோசிக்காமல் அவங்க ஏற்றின சட்டத்துக்கு என்ன செய்துட்டான், கையெழுத்து போட்டு விட்டான். இது தானியேலுக்கும் தெரியும், ஏன்னா அவனும் அந்த இதில் தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், என்னால் போல் அவனை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே சுற்றி வந்த மக்கள் அதை பார்த்துட்டே இருக்காங்க. என்னால் போல் 10ஆவது வசனம் பாருங்க, தானியேல் 6:10 பின்பக்கம் அவன் எப்படி போறான்னு பாருங்க. அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான். உடனே இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை பார்த்து இதான் குற்றம்னு சொல்லி ராஜாட்ட போய் சொல்கிறாங்க. ராஜாவே, உண்மை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. ஆனால் அந்த தானியேல் என்ன செய்கிறான், அவங்க தெய்வத்தை வணங்குகிறான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லி நம்ம சட்டம் ஏற்றிட்டோம், அதை என்ன செய்ய முடியாது, நீங்கள் கையெழுத்து போட்டாச்சு, அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி ராஜாட்ட சொல்கிறாங்க. ராஜாவுக்கு எப்படியாயிலும் அவனை என்ன செஞ்சிடணும், காப்பாற்றிடணும். அப்படி அதுக்கு அடி பணியலைன்னா அவங்கள எங்கே போடணும்,
சிங்க கபில போடணும், அதான் தண்டனை. இது தானியேலுக்கு நன்றாக தெரியும். தெரிந்த போதிலும் இதான் அவனுடைய நல்ல நற்கிரியை, அவனுடைய வைராக்கியம். தெரிந்த போதிலும் அவன் வழக்கப்படி 3 வேளையும் என்ன செய்தான்? முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான், சோஸ்திரம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. அதனால அவனை என்ன செய்தாங்க? சிங்கக்கெவிக்குள்ளே போட்டாச்சு. ஆனால் அங்கேயும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனோடு கூட இருக்கிறார். சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டார். அடைத்து போட்டு அவனை என்ன செய்கிறார்? காப்பாற்றுறார். காப்பாற்றத அவன் மற்ற மக்கள், ராஜா உடனே என்ன செய்கிறான்? காலையிலேயே போய் கூப்பிடுறான். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஆமாண்டவர், ஆம் ராஜாவே, நீர் என்றும் வாழ்கன்னு சொல்கிறான். சொன்ன உடனே ராஜா என்ன செய்கிறாரு? அவனை வெளியே எடுங்க, யாரெல்லாம் அவனை கெட்டி உள்ளே போடணும்னு நினச்சாங்களோ அவங்கள தூக்கி அந்த சிங்கக்கபியில் போடுங்க. அப்போ அவனுக்குள்ள ஒரு தனித்து நிற்கக்கூடிய அவன் கூட யாரும் நிற்கலை, அவன் மட்டும்தான் தனித்து நிற்கக்கூடிய ஒரு வைராக்கியம் யெகோவா மேல் இருந்தபடியால் அவன் என்ன செய்கிறான்? தைரியமாக சிங்கக்கபிக்குள்ளே போடும்போது ஒரு பயமோ ஒரு அழுகையோ எதுவும் கிடையாது. தூக்கி உள்ளே போட்டாங்க. அங்கே இருந்து அவன் ஒன்றும் அந்த சேதப்பட்டதுனால அவன் அழகாக வெளியே வந்துட்டான். அவனை கட்டி போட்டவர்கள் திரும்ப கட்டி அவங்கள போடும்போது சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை பீறி போட்டது. இதனால என்ன நடக்கு? ராஜா என்ன செய்கிறாரு? அவங்க தேவன் சொல்கிறான் பாருங்க. 26வது வசனம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று சொல்லி அவரை குறித்து பெருமிதமாக என்ன செய்கிறாரு? ராஜா சொல்கிறார். இப்படி அவனை என்ன செய்யணும்னு நினச்சாங்க? அழிச்சிடணும். அப்போ அவன் நமக்கு மேலே வரமாட்டான்னு நினைத்தவர்கள் இப்போ எங்கே போயிட்டாங்க? சிங்கக்கெவிக்கு போயிட்டாங்க. இவன் என்ன செய்கிறான்? வெளியே வந்துட்டான். இவனை கர்த்தர் என்ன செய்தார்னா 6:27 தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஒரு ராஜா அவனை குறித்து அவனோடு இருக்கிறவர் பெரியவர் என்று ஒரு சாட்சியாக எழுதுகிறார். தருவின் ராஜபாரம் அவனுக்கு அப்புறம் கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக மாறியது. இப்படி தானியேலின் காரியம் என்னதாக மாறிச்சு? ஜெயமாக மாறியது. அப்போ அவனுடைய வைராக்கியம் தேவனுடைய அதிசயத்தை பார்க்கும்படி செய்தது. 2வது, துணிந்து நிற்கிற வைராக்கியம். இது தனித்து நிற்கிற வைராக்கியம். அடுத்தது துணிந்து நிற்கிற வைராக்கியம். இதுக்கு நம்ம யாரை எடுத்துக்கலாம்னா தாவீது. அவன் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இந்த செய்தி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் கோலியாத் என்ற ஒரு பெலிஸ்திய வீரன், அவனை பார்க்கவே பயமாக இருந்துச்சான். மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஈவன் நம்ம சவுல் கூட, ராஜா அவன் பராக்கிரமசாலின்னு ஆண்டவரே சொல்கிறார். அவ்வளோ வீரனாக்கிய அந்த சவுல் அவனை பார்த்து பயப்படுறானான். இஸ்ரவேல் சேனை முழுவதும் பயந்துச்சான். அவன் அப்படி அவனுடைய குரல் அவ்வளோ பூமியே அதிரத்தக்கதாக இருந்துச்சான். அந்த அளவுக்கு அவன் காலையில் ஒரு குரல் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா, பெலிஸ்த வீரன் அவனால் அவன் என்ன சொல்கிறான்? என் கூட சண்டை போட்டு என்ன வீழ்த்திட்டீங்கன்னா நானும் உங்கள் பெலிஸ்தரும் உங்களுக்கு அடிமைகள். நான் சண்டை போட்டு நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு அடிமைகள் என்று அவன் முழக்கமிடுறான். இப்படி 40 நாள் முழங்கிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த சமயத்தில் தாவீது அந்த போர்க்களத்திற்கு தன்னுடைய சகோதரர்கள் போர் வீரர்கள் அதை பார்ப்பதற்காக தன் தகப்பன் அனுப்பினதினால் அவன் அங்கே போகிறான். அங்கே போய் இந்த சிச்சுவேஷன் எல்லாம் பார்க்குறான். பார்க்கும்போது கர்த்தர் அவனை அதுக்கு முன்பாகவே ஆயத்தம் படுத்தி வச்சிருக்கிறார். இப்படி
அவன் வந்து ஆட்டை பிடிக்க வந்த சிங்கத்தையும் கரடியையும் என்ன செய்தான், அதோட சண்டை போட்டு அதுக்கிட்ட இருந்து அந்த ஆட்டை என்ன செய்தான், மீட்கொண்டான். அதனால் அவைகளில் இவன் மேலே பாய்கிறது. அப்போ அவன் என்ன செய்கிறானா, அதை அது அதை அதை கொண்டு போட்டான், கிழித்து கொண்டு போட்டான். அந்த ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழித்து அவன் என்ன செய்தானா, கொண்டு போட்டானான். அப்போ அந்த கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுத்துருந்தாரு, தாவீதுக்கு கொடுத்துருந்தார். அதனால் தாவீது சொல்கிறான், இவன் யார், ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தன், இவனும் அந்த மிருகமும் ஒன்று தான். அதனால் அதை கொண்டது போல் இவனையும் என்ன செய்வேன், கொல்லுவேன் என்று ஒரு வைராக்கியம் கொள்கிறான். மற்றவங்கெல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. இவன் என்ன செய்கிறான், இவனுக்கு போர் செய்தும் பழக்கம் கிடையாது, போர் ஆயுதங்களை அணிந்தும் பழக்கம் கிடையாது. ஆனாலும் வைராக்கியம், துணிந்து வைராக்கியம் கொள்கிறான். அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவன் வந்து ராஜா வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து பார்ப்பாரு, எனக்கு ஒன்றும் போட்டுக்கிட்டுலாம் நடக்க முடியல, நான் எப்போ போல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் ஒரு தடி வச்சுருப்பான். ஆடுகளை எதுவும் அடிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு மேய்க்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது கோல் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேய்ப்பர்கள்லாம் ஒரு கோல் வச்சுட்டு தான் அந்த ஆடுகளை பற்றிக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அவனும் ஒரு கோல் வச்சுக்கிட்டு வரான். அந்த கோலை தூக்கிக்கிட்டு தன்னுடைய அடைப்பை பையில் அவன் எப்போவுமே கவன் விடுறது அவனுக்கு ஒரு பழக்கம். அதனால் கவன் வச்சுருக்கான். அந்த கவனுக்கு ஒரு 5 கூழாங்கல் வச்சுருக்கான். அதில் ஒரு கல்லை எடுத்து அவன் வந்து அந்த கோலியாத்து மேலே எரிய போகிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க, 47வது வசனம். அவன் பெரிய ஈட்டி அது பட்டயம் அதெல்லாம் வச்சு கட்டிக்கிட்டு இவனை கொல்ல ஓடி வரான். அப்போ இவன் சொல்கிறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று யார்கிட்ட சொல்கிறான், கோலியாத்துக்கிட்ட சொல்லி அவன் உடனே அவன் வந்து, நீ என்ன ஆள், இவ்வளோண்டு ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு கம்பீரமாக அவன் ஓடி வாரான் ஈட்டியை தூக்கிக்கிட்டு. அப்படி வேகமாக வரும்போது தாவீது தன் பக்கத்தில் தன்னுடைய அடைப்பை பையிலிருந்து கவனை எடுத்து 49 தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். அவன் விழுந்த உடனே தாவீது என்ன செய்கிறான், ஓடி போய் அவன் சொருகி வச்சிருந்த பட்டயத்தையே உருவி அவன் தலையை என்ன செய்கிறான், வெட்டிட்டான். அப்போ நம்முடைய போர் வீரன் விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பெலிஸ்தர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஓட ஆரம்பிக்காங்க. அவங்க ஓட ஆரம்பித்த உடனே இந்த இஸ்ரவேலர் எல்லாரும், ராஜா எல்லாரும் போய் அவங்கள என்ன செய்கிறாங்க, முறியடித்துடுறார்கள். அதனால் அன்றைக்கு யுத்தம் யாருடையதாக, யுத்தம் கர்த்தருடையது. அதனால் அவங்க எல்லாரும் வெற்றி பெற்றார்கள். வெற்றி யார் மூலமாக வந்துச்சு, தாவீதின் மூலமாக வந்துச்சு. தாவீது எவ்வளோ ஒரு துணிந்து, எல்லாரும் போக பயப்படுறாங்க, ராஜா முதற்கொண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த பெலிஸ்தன் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் நான் உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அந்த நாமம் தான் அவனுக்கு அந்த வைராக்கியத்தை கொடுத்தது. அந்த வைராக்கியத்தில் அவன் என்ன செய்கிறான், அவனை கொல்லுகிறான் பாருங்க. பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். 45வது வசனம். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறான். அப்படி சொல்லி அவன்கிட்ட போய் அந்த கவனை வச்சு அடித்து அவன் நெத்தியில் பட்ட உடனே அது நல்லா நெத்தி பொட்டில் பட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே ஓடி போய் அவன் கழுத்தில் இருக்கிற அவன்கிட்ட இருக்கிற பட்டயத்தையே உருவி அவன் தலையை வெட்டினான். அப்போ இதெல்லாம் சின்ன பையன்தான் இருந்தால் கூட என்ன இருந்துட்டு, அவனுக்கு கர்த்தர் அவனோட கூட இருந்ததுனால, அந்த வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் கர்த்தருடைய நாமத்தில் என்ன செய்கிறான், இந்த மிருகம் போல் இருக்கிற இந்த பெலிஸ்தனை என்ன செய்தான், எதிர்த்து நின்னான். அது மாதிரி தான் கர்த்தர் நமக்கு சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொண்டு சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். இப்படி தாவீது எவ்வளோ வைராக்கியமாக அவன் இந்த
எகிப்து பெலிஸ்தனை எதிர்த்து நின்னானோ அதுபோல் நாமும் என்ன செய்யணும்? சத்ருவை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, உறுதியாய் நிற்கிற வைராக்கியம். உறுதியாக யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா பவுல் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவன் தரிசு பட்டணத்தான் அங்கே இருந்து அங்கே உள்ள பிரதான ஆசாரியர் இவங்க எல்லாட்டையும் இருந்து ஒரு லெட்டர் வாங்கிக்கிட்டு ஜெபாலயங்களுக்கு நிறுவங்களை கேட்டு வாங்கி அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் புருஷரையே ஸ்திரீகள் எல்லாரையும் பிடித்து கட்டி எருசலேமுக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த பிரதான ஆசாரியரிடத்துல நிறுவங்களை கேட்டு வாங்கி கொண்டு தர்சு பட்டணத்திலிருந்து தமஸ்கு பட்டணத்திற்கு அவன் வருகிறான். அவன் வேலையே அதுதான். அந்த மாதிரி ஆட்களெல்லாம் கொல்றதுக்கு அவன் துணை நிற்பான். அவன் கொன்ன மாதிரி தெரியல, ஆனால் அவன் அதில் நிற்கிறான். அவன் தான் பிடிச்சிட்டு போகிறான், அப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் யூத மார்க்கத்தில் அப்படி பக்தி வைராக்கியமாக இருக்கிறான். ஏன்னா நிறைய படிச்சிருக்கான். அதனால் யூத மார்க்கத்தில் அவன் ரொம்ப தீவிரமான ஒரு பக்தன். அவ்வளோ இதாக இருக்கான். அப்படி ஒரு வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். அவனை கர்த்தர் பிடிக்கிறார். அவன் தமஸ்கு பட்டணத்துக்கு அருகில் போகும்போது அவனை சுற்றி பெரிய வெளிச்சம் வந்தது. அவன் அப்படியே அந்த வெளிச்சத்தை பார்த்து பயந்து என்ன செய்கிறான்? வெளிச்சம் சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே என்ன செஞ்சிட்டான்? விழுந்துட்டான். விழுந்த உடனே ஆண்டவர் அவனை கூப்பிடுறார். சவுலே, 4ஆம் வசனம், அப்போஸ்தலர் 9:4. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். உடனே அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். உடனே அவன் ரொம்ப பயந்துட்டான். பயந்த உடனே என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட கேட்குறான். 6ஆவது வசனம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அவன் கீழே விழுந்தா நீ முள்ளில் உதைக்கிறான்னு சொன்ன உடனே அவன் இயேசுவான்ட்டு என்ன கேட்குறான்? நீர் யாருன்னு கேட்கான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்ன உடனே அவன் உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஏன்னா அவருக்கு எதிர்த்து நின்னவன் தான் அவன் உள்ளத்தில் இவர் தான் உண்மையான தேவன் அப்படின்றத அவன் புரிந்து கொண்டு உடனே என்ன செய்கிறான்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும்னு சொல்லி அவனை பட்டணத்துக்குள்ளே அனுப்பிடுறார். அங்கே போய் 3 நாள் அவன் அங்கே புசியாமலும் குடியாமலும் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் அனனியா என்ற ஒரு சீஷன்கிட்ட சொல்லி அவனை அங்கேருந்து சவுல் இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிறார். அவன் போய் சவுல்கிட்ட பேசுகிறான். பேசும்போது அவன் என்ன சொல்கிறான்? நீ பார்வையடையும்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார்னு சொல்லி அனனியா சவுல்கிட்ட சொல்கிறான். சொல்லி அவன் தலையில் என்ன செய்கிறான்? கை வைக்கிறான். வைத்த உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்துட்டான். அப்படியே அது விழுந்த உடனே அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அப்புறம் சவுல் என்ன செய்கிறான்? அதுக்கப்புறம் சாப்பிட்றான். ஏன்னா 3 நாள் சாப்பிடாம இருந்தாலே நல்லா சாப்பிட்டு பலன் அடைந்து உடனே என்ன செய்கிறான்? தாமதமின்றி, அந்த வார்த்தையை பாருங்கள், அப்போஸ்தலர் 9:20, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் எல்லாம் போய் பிரசங்கிட்டான். ஆலயத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களை பிடிக்க வந்தவன் இப்போ அங்கே போய் என்ன செய்கிறான்? கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கிக்கிறான். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அப்படியே அவனுடைய எண்ணம் சிந்தை எல்லாம் மாறிச்சு. ஆனால் அதில் என்னதாக இருந்தான்? உறுதியாக இருந்தான். ஆனால் யூதர்கள்லாம் அவனை பார்த்து கலங்குறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் வசனம் கடைசியில் பாருங்கள், தமஸ்குவில் குடியிருந்த யூதர்களை கலங்க பண்ணினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் யூதர்கள் அவனை உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? இவனை கொல்லலைன்னா எல்லா மக்களும் எங்கே வந்துடுவாங்க? கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறிடுவாங்கன்னு சொல்லி அவனை கொல்றதுக்கு வகை தேடுறாங்க. அப்படி என்ன செய்தாலும் சவுல் என்ற பவுல் என்ன செய்தா? இந்த காரியத்தில் கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதில் அவன் என்ன செய்தான்? உறுதியாய் வைராக்கியமாக இருந்தான் இல்லையா? அவன் அவனுக்குள்ள அந்த வைராக்கியம் ஜாஸ்தி வந்துச்சு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று
அவன் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசித்த ஒரு அப்போஸ்தலனாக நாம் பார்க்கிறோம். அவன் மூலமாக இயேசுவை பற்றிய செய்திகள் எங்கே போச்சு? பிரஜாதி மக்களாகிய நமக்கும் கிடச்சிச்சு. பல இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்து அவன் வாழ்ந்து காட்டினான். எதை பிரசங்கிக்கிறானோ அதை வாழ்ந்து காட்டினான். அதனால் ஆண்டவருடைய கிருபை அவனை அதிகமாய் தாங்கிச்சு. அவன் கடைசியில் என்ன செய்தான்? கர்த்தரிடத்தில் நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். நித்திய ஜீவனை பெற்று ஆடாத கிரீடங்களை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவன் சாட்சி சொல்கிறான். அதே மாதிரி அவனுடைய வயதான காலத்தில் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கிருபையை கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். அதனால் அவன் உறுதியாக இருந்தான். அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு பின்மாற்றம் அடையவே கூடாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே தைரியமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தீமோத்தேயு 6, 7, 8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துருள். நமக்கும் அதை தந்துருள்வார். நம்ம விரும்பணும். அவருக்கென்று வைராக்கியமாய் எழும்பணும். இந்த காலம் பயங்கரமான எதிர்ப்பு மிகுந்த காலம். ஆனாலும் கர்த்தருக்கென்று நம்முடைய சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் நம்ம கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லத்தக்க வகையில் வைராக்கியமுடையவர்களாக இறுதி வரை உறுதியான வைராக்கியமுடையவனாக சவுல் இருந்தான். அதே மாதிரி நாமும் இருக்க வேண்டும். 4வது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இணைந்து நிற்கிற வைராக்கியம். இணைந்து இருக்குன்னா எப்படி? ஒரு 2-3 பேர் சேர்ந்து வைராக்கியமாக இருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம்னா தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ராஜா ஒரு பெரிய பொற்சிலை உண்டாக்கி அதை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறார், நேபுகாத்நேச்சார். அப்பொழுது இந்த 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 யூத அடிமைகள், இவர்களும் தானியேலை போல நல்ல கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்கள் தான். இவங்க 3 பேரும் அதில் இருந்தாங்க. அவங்க என்ன செய்யலை? வணங்கலை. எல்லாரும் கீழே விழுந்து வணங்கும் பொழுது இவங்க 3 பேரும் அப்படியே நிற்கிறாங்க. இது ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுது. உடனே ராஜா கூப்பிட்டு கேட்குறார், ஏன் நீங்கள் வணங்கலை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 16. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்படியே அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ராஜாட்டே தைரியமாக சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம், உங்கள் தேவர்களையும் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் தைரியமாக சொல்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவித்தார். இதை வணங்கலைன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னது? சூளை, எரியிற சூளையில் அவங்கள தூக்கி போடணும். இதுதான் தண்டனை. இப்போ ராஜா அது தெரிஞ்ச போதிலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை தூக்கி அங்கே அக்னிக்குள்ளே போட்டாலும் ஆண்டவர் எங்களை என்ன செய்வார்? நீங்களாக்கி விடுவிப்பார் என்று ஒரு விசுவாசம் இருக்குது. அப்படி வைராக்கியமாக அதை சொல்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து இணைந்து செய்யும் வைராக்கியம். அப்படி நம்ம ஒருமனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து நம்ம செய்யும்போது அதை எதிர்க்க யாராலும் முடியாது. கர்த்தர் அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்கள என்ன செய்வார்? காப்பாற்றுவார் இல்லையா? அந்த சாத்ராக், மேஷாக் தூக்கி எங்கே போட்டாங்க? 7 மடங்கு சூடான சூளைக்குள்ளே தூக்கி போட்டாங்க. கயிறை கட்டி தான் போட்டாங்க. ஆனால் உள்ளே போன உடனே அந்த கயிறுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. ஆனால் என்ன இல்லை, அவங்க நல்லா உள்ளே லாத்திக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாரும் பார்க்குறாங்க. ராஜாவும் பார்க்குறான். பார்த்துட்டு இந்த 4வது ஒரு ஆள் சுற்றுறாரே, அவர் தேவபுத்திரன் போல் இருக்கிறாரே என்று சொல்லி ராஜா என்ன செய்கிறாரு? அவங்கள வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாரு.
அவங்க வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு அக்னியின் மனம் கூட இல்லை. அவங்க துணியெல்லாம் ஒன்றும் கருகலை, ஒரு தலைமுடி கருகலை, ஒன்றும் நடக்கலை. அவங்க அப்படியே உள்ளேருந்து ஃப்ரெஷ்ஷாக வெளியே வராங்க. தீக்குள்ளே இருந்து வந்தவங்க மாதிரி தெரியல. அவங்க மேலே எந்த விதமான இதுவும் இல்லை. அதெல்லாம் பெரிய கர்த்தருடைய கிருபை. அவங்கள சுற்றி அவர் என்ன செய்தார், அப்படியே தீ உள்ளே வராதபடி ஒரு நல்ல ஒரு கூலான ஒரு இதை அவங்களுக்கு கொடுத்து அவங்க நல்லா ஹாப்பியாக அதெல்லாம் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதை பார்த்த ராஜா அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று யார் சொல்றா? ராஜா சொல்றார். அவன் பார்த்தே இருக்கான் எப்படி இந்த மக்கள் தைரியமா சொன்னாங்க. ராஜா சொன்னாலும் பரவாயில்ல, தைரியமா அவங்க என்ன செய்தாங்க, இணைந்து வைராக்கியம் கொண்டார்கள். அதனால கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு அந்த காரியத்தை அவர்களை விடுவித்தார். அதனால அந்த தேவனுக்கு விரோதமாக யாராவது பேசினா அவங்கள துண்டித்து போடணும்னு சொல்றான். அவர்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும் என்று ராஜா சொல்லி கடைசி வசனம், கடைசியில் பாருங்க 29 கடைசி 2 லைன், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று அவன் சாட்சி சொல்றான். அந்த அளவுக்கு இவர்களுடைய வைராக்கியம் இருந்தது. இப்படித்தான் கர்த்தர் என்ன செய்வார், அவருக்குள் நாம் தைரியமாக வைராக்கியமாக இருக்கும் பொழுது அதை பார்த்து மற்றவர்கள் கர்த்தர் எப்படி அவர்களை காப்பாற்றுகிறார், எப்படி அவர்களை வழிநடத்துகிறார் என்பதை அவர்களால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். அப்புறம் யாரெல்லாம் தூக்கி இவங்களை உள்ளே போட்டாங்களோ அவங்கள திரும்ப தூக்கி போடும்போது அவங்க எல்லாம் ஒரு நிமிஷத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, எரிஞ்சு சாம்பலாக போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் என்ன செய்யும், நடக்கும். அதனால் கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கணும்னா ஒரு 2-3 பேர் இணைந்து செயல்பட்டால் அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அதில் தோல்வி தான் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். 5வது என்னதுன்னா, வாதை நிறுத்தப்படுகிறது. வைராக்கியமாக இருந்த பக்தி வைராக்கியமாக கிறிஸ்துவுக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருந்தால் வாதை நிறுத்தப்படுகிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணாகமம் 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 25 1 முதல் 13 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சித்தீம் என்ற இடத்துல இருக்கும்போது அவங்க வழி விலகி போயிட்டாங்க. அவங்க முதல்ல இயேசுவை தேவனை தவிர்த்து வேற தேவர்களையெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, புறஜாதி மக்கள் அவர்களுடைய குமாரத்திகளை மனம் செய்து அவங்க சாமிகளை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க தேவர்களை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆண்டவருக்கு விரோதமான பாவம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் வேண்டாம். அதான் முதலாவது கட்டளை. அந்த கட்டளையே என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க மீறிட்டாங்க. அப்போது மோவாபிய ஸ்திரீகளோடு அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மோவாபிய குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவங்க அப்படி பாவமான வழிக்கு சென்று அவர்களுடைய தேவர்களாகிய பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. உடனே கர்த்தர் என்ன செஞ்சார், மோசேயை கூப்பிட்டு சொல்கிறார், என்ன செய், நீ யாரெல்லாம் அப்படி வழி விலகி போனார்களோ அவர்களை சூரியனுக்கு நேராக அவர்களை எல்லாம் தூக்கில் மாட்டி தொங்க போடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய கட்டளையை கொடுத்தார். அதன்படி என்ன செய்தாங்க, கொண்டார்கள். அப்படி 24,000 பேர் கொல்லப்பட்டார்களாம். அப்படி இருந்த போதிலும் அந்த மக்கள்லாம் அழுகிறாங்க. பெண்கள்லாம் கைவிடப்பட்டுருவாங்க இல்லையா, அப்போ பெண்கள்லாம் எல்லாரும் எங்கே வந்து சேர்றாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால் நின்று கடவுளை நோக்கி என்ன செய்கிறாங்க, தங்களுடைய குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. அவங்க அழும்போது கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார், இறங்குவார். அப்படி அழுது கொண்டு இருக்கும் பொழுது
அப்படி அழும்பொழுதும் ஒரு இஸ்ரவேலன் மீதியானிய பெண்ணை, அதாவது எண்ணாகமம் 25 6வது வசனத்தில் கடைசி பாகத்தில் பாருங்கள், ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரர் இடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். வேசித்தனம் பண்ணுறதுக்கு ஒரு மீதியானிய ஸ்திரீயை அழைத்து கொண்டு வந்தானாம். அழைத்து கொண்டு வந்து அவங்க எங்கே போகிறாங்க, ஒரு அறையில் போயிருக்காங்க. இதை பார்த்த உடனே என்ன செய்கிறான், அவங்க 2 பேரும் அறையில், அவன் பின்னாலே யார் போகிறான்னா அந்த ஆசாரியனாகி ஆரோனுடைய மகன். அவன் பேர் என்னது, எலியாசார். எலியாசுக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் தான் பினகாஸ். அவன் என்ன செய்கிறான், பக்தி வைராக்கியம் கொண்டு, வேசித்தனம் எங்கேயும் வருது, ஆலயத்துக்குள்ளே வருது. அப்போ அந்த வேசித்தனம் பண்ணுகிறவர்களை கொல்லணும்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா, அந்த ஒரு ஈட்டியை எடுத்துக்கிட்டு போய் அவங்க 2 பேரையும் என்ன செய்கிறான், ஒன்று போல் குத்தி வயிற்றில் குத்தி அவர்களை கொண்டு விட்டான். 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. என்ன வாதை, யாரெல்லாம் பாவவழிக்கு சென்றார்களோ அவர்களெல்லாம் என்ன செய்யணும், சூரியனுக்கு நேராக அவர்களை தூக்கு போட்டு அவர்களை கொல்ல வேண்டும். இந்த வாதை என்ன செய்தான், நின்று போயிட்டான். ஏன்னா நிறைய பேர் அப்படி போகலை, தப்பு போனால் என்ன செய்யப்படும், கொலை செய்யப்படுவோன்ற ஒரு பயம் வந்துட்டு. அதனால் அந்த வழிக்கு செல்ல பயந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மட்டும் தைரியமாக துணிஞ்சு போய் என்ன செய்வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தைரியமாக செய்கிறான். அப்போ பினகாஸ் என்ன செய்கிறான், பக்தி வைராக்கியம் கொண்டு அவன் ஈட்டியை எடுத்துகிட்டு போய் அவங்க 2 பேரையும் படுக்கையோடு என்ன செய்வான், வயிற்றில் குத்திடுவான். குத்தி அவங்க 2 பேரையும் கொண்டு போட்டு விட்டான். இப்படி அவன் செஞ்ச உடனே கர்த்தர் அவனுடைய பக்தி வைராக்கியத்தை பார்த்து அந்த வாதையே நீக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. வாதை, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. 11வது வசனம், நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை அவன் கூட பண்ணி அவனுடைய அவனுடைய சந்ததியிலேயும் ஆசாரியர்களாக வருவார்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். இவ்வாறு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த வாதை நிறுத்துவதற்கு பக்தி வைராக்கியம் மிகவும் தேவைப்படுகிறது. இப்போ 5 விதமான வைராக்கியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது வைராக்கியம் தனித்து நின்று வைராக்கியமாக இருக்குது, தனித்து நிற்கிற வைராக்கியம். அது நம்ம தானியலுக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம். 3 வேளை நான் ஜெபிப்பேன், என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சிங்கக்கவியில் போட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு தைரியமாக இருந்தான். சிங்கக்கவியில் போட்ட போதும் கர்த்தர் என்ன செய்தார், அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்றினார். அதனால் மக்கள் தேவாதி தேவனை தெய்வமாக கொள்ளுவதற்கு ஒரு வழியாக இருந்துச்சு. தானியேலை கொன்னுட்டோன்னா, சிங்கக்கவியில் போட்டு கொன்னுட்டோன்னா நம்ம எல்லாம் தேசாதிபதியாகிடலாம் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு அவர்கள் இப்போ எங்கே கிடக்கிறாங்க, சிங்கக்கவியில் இருக்கிற. அப்படி தானியேலின் காரியம் தொடர்ந்து ஜெயமாக தான் என்ன செஞ்சு மாறிற்று. அடுத்தது துணிந்து நிற்கிற வைராக்கியம். தானியேல் துணிந்து நின்று கோலியாத்தை என்ன செய்கிறான், கொல்றான். அவன் கொண்டது பெரிய இஸ்ரவேலுக்கே ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. எப்படி அவனுக்குள்ள ஒரு சின்ன பயன்தான், ஆனாலும் அவன் தேவ நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு அவன் என்ன செய்கிறான், கொல்றான். அது மாதிரி நமக்கும் தேவனுடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 3வது உறுதியாய் நிற்கிற வைராக்கியம். உறுதியாய் நிற்கிற வைராக்கியத்தில் பவுல் அப்போஸ்தலன் பக்தி வைராக்கியத்தில்
யூத பக்தியில் இருக்கும்போது அவன் கிறிஸ்துவின் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு வந்தான். ஆனால் அவன் என்றைக்கு இயேசுவினால் சந்திக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையாக மாறினானோ அதிலிருந்து மக்கள் அவனை என்ன சித்திரவதைப்படுத்தினாலும் அவன் இயேசுவுக்காக நின்று தைரியமாக அநேகரை இயேசுவின் பிள்ளையாக மாற்றி தான் அவன் போயிருக்கிறான். அடுத்தாப்புல இணைந்து நிற்கிற வைராக்கியம் யாரெல்லாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இணைந்து வைராக்கியமாய் எதிர்த்து நின்றார்கள். அதனால் எந்த சூளையில் போட்டாலும் கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை காப்பாற்றினார். கடைசியாக வாதையை நிறுத்தும் வைராக்கியம் பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அந்த பினகாஸ் வைராக்கியத்தை பார்த்து அவனை அந்த இஸ்ரவேலின் மேல் வந்த வாதையை கர்த்தர் என்ன செய்கிறார், நீக்கிறார். இப்படி நம்ம பக்தி வைராக்கியமாக இருந்தால் கர்த்தர் நம்மை நிச்சயமாக என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வைராக்கியம் என்ற தலைப்பிலே தியானித்தோம் சுவாமி. அந்த தானியேலை போல நாங்கள் தனித்து நிற்கும் வைராக்கியம் உடையவர்களாக, கர்த்தாவே தாவீதை போல துணிந்து நிற்கும் வைராக்கியத்தோடு அந்த கோலியாத் போன்ற எதிரிகளை வீழ்த்துவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. உமது நாமத்திலே நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலனை போல கர்த்தாவே நாங்கள் உறுதியாய் வைராக்கியமாய் இருக்க தேவரீர் கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசத்திலும் பலத்திலும் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர்தாமே இணைந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே உமக்கு வைராக்கியமாயிருக்க, பக்தி வைராக்கியமாயிருந்து அநேகரும் மண்டை வழி நடத்த, உம்மை விட்டு பின்வாங்கி போனவர்களெல்லாம் மண்டை வழி நடத்த, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பக்தி வைராக்கியமாய் இருந்தால் எங்கள் மேல் வர இருக்கிற தண்டனைகளை கூட, அந்த வாதையை கூட நீ நிறுத்துகிறீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி இயேசுவே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து கொள்ளும். இந்த கிராஸ் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கென்று எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமேன். இதுவரைக்கும் வைராக்கியம் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.